தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். வசனம் எசேக்கியா ராஜாவிற்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசிய வார்த்தை. எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அவர்கிட்ட அனுப்பி, உமது வீட்டு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் இனி பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா அவர் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா அழுததை கண்ட ஆண்டவர் திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்போது நாம் தேவனுக்குள் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இந்த இடத்துல ஒரு சாட்சியை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் ஒரு முறை ஒரு நபருக்காக ஜெபிச்சிட்டு இருந்தேன். அந்த நபர் நல்ல ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்த ஒரு நபர், வேதத்தின்படி வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவங்க, நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்க. இந்த பைபிளை பொதுவாக நம்ம சர்ச்சுக்கு போகும்போது, அப்புறம் நம்ம ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது இந்த வேதத்தை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அவங்க எப்போதும் பைபிளை பேக்லேயே வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் பைபிள் இல்லாமல் போக மாட்டாங்க. அப்படி ஊழிய வாஞ்சையும் உள்ள ஒரு நபர். அது மாதிரி நல்ல பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மகன். யாரையும் நீன்னு சொல்ல மாட்டாங்க, மரியாதை குறைச்சலாக பேசாத ஒரு நபர். ஒரு முறை அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு, ரொம்ப உடம்பு முடியாத கண்டிஷனில் வந்திருந்தாங்க. அப்போ உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணோம். மூச்சு விட முடியாத கண்டிஷனில் வந்திருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் 10 days ஃபீவர் அதை மாதிரி கண்டிஷனில் வந்திருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் இங்கே தூத்துக்குடியில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இங்கெல்லாம் வச்சு பார்க்க வேண்டாம், நீங்கள் இவங்கள உடனே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், அங்கே கொண்டு போனால் தான் இவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாக கூப்பிட்டு இந்த காரியத்தை சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஜஸ்ட்டு குளுக்கோஸ் மட்டும்தான் போட்டாங்க. குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இந்த இதுக்கு பண்ண முடியாது, நீங்கள் மீனாட்சி மிஷன் கொண்டு போகணும், அதுவும் தாமதிக்காமல் கொண்டு போங்க, லேட் பண்ண வேண்டாம், உடனே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனோம். ஆனால் கொண்டுட்டு போகும்போதே தடையாக இருந்துச்சு. போகிற வழியிலேயே கார் ஆஃப் ஆகிட்டு கொண்டு போக முடியல. அப்புறம் அந்த காரை ரெடி பண்ணி அது சரி பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போக கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. லேட்டாக தான் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே ஆப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் உடனே நடந்தது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் அந்த மரண போராட்டத்திலிருந்து அன்னைக்கு அந்த நபர் காக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க உயிர் பிழைத்து வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறி போச்சு.
அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கை வந்து முற்றிலுமாக வந்து மாறிப்போச்சு. அவங்க வந்து ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்புறம் ஃபேமிலியை விட்டும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய குணநலம், கேரக்டர் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லா விஷயத்துலேயும் மாறிட்டாங்க. நான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டேன். ஏன்ப்பா இப்படி ஆச்சு? ஏன் என்ன நடந்துச்சு? ஏன் இவங்க லைஃப் இப்படி ஆச்சு? அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த காரியத்தை வந்து எனக்கு அதை வந்து காண்பித்து கொடுத்தாங்க. அந்த இதை படிக்க சொன்னாங்க. எனக்கு அப்போது அதுவரை நான் அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியில் அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நான் படித்தது கிடையாது. அப்போது எனக்கு அவரை அந்த டாப்பிக்கே எனக்கு தெரியாது. நான் அப்புறம் இந்த எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கைக்கும் இந்த நபரோட வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை ரீட் பண்ணேன். எசேக்கியா ராஜாவை குறித்து வந்து ரீட் பண்ணேன். இந்த எசேக்கியா ராஜா வந்து தாவீது ராஜா வந்து எப்படி வந்து ஆண்டவருக்கு ஏற்ற அவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக இருந்தாரோ அதே மாதிரி எசேக்கியா ராஜாவும் வந்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக வந்து அவர் இருந்தார். இந்த எசேக்கியா ராஜாவோட அப்பா பேர் என்னன்னா ஆகாஸ். அவங்க அம்மா பேர் ஆபி, அதாவது அபியாள் அப்படிங்கிற பேர். அபியாள் அப்படின்னா யெகோவா என் தகப்பன் அப்படின்னு பொருள். இந்த அபியாள் யார் அப்படின்னா சகரியான்னு ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அவரோட குமாரத்தி தான் அபியாள். இந்த சகரியா தீர்க்கதரிசி வந்து அவருடைய மகளை வந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து வளர்த்துருப்பார். ஆனால் இந்த ஆகாஸ் ராஜா என்ன பண்ணுவார்னா அவர் வந்து தேவனாகிய கர்த்தரை விட்டு அவர் விலகி அந்நிய தெய்வங்களின் உதவியை நாடி சென்றுவார். அந்த தெய்வங்களுக்கு வந்து அவர் பலிபீடங்களையும் கட்டுவார். அவர் செஞ்ச இந்த காரியத்தினால அந்த யூதா நாடு முழுவதும் வந்து சிறுமைப்பட்டு போனதாக வேதம் வந்து நமக்கு கூறுகிறது. இப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலையில் தான் இந்த எசேக்கியா ராஜாவை வந்து அவங்க அம்மா அபியாள் வந்து ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கும்படியாக அவங்க வந்து வளர்த்து வருவாங்க. எசேக்கியா ராஜாவோட அப்பா ஜனங்களை வந்து அந்நிய தெய்வங்கள் சைடு வந்து கொண்டு போயிடுவார். ஆனால் எசேக்கியா ராஜா அவங்க நாட்டு மக்களெல்லாம் கர்த்தர் பேரில் வந்து கர்த்தர் பக்கம் மக்களை வந்து திருப்பி ஆண்டவருக்குள்ளே வழி நடத்திய ஒரு ராஜா. இந்த ராஜா எப்படி ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக நடந்தாரோ அதுபோல் இவங்களும் வந்து இந்த நபரும் வந்து நல்லா ஆண்டவருக்குள்ளே வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு நபர். எசேக்கியா ராஜாவுக்கு வந்து மரணத்துக்கு ஏதுவான வந்து வியாதி வந்து வந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துச்சு. எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவர்கிட்ட, நான் உங்கள் பார்வைக்கு நலமானதை தான் செஞ்சேன், அந்த காரியங்களை எனக்கு நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுத போது ஆண்டவர் வந்து அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய ஆயுசின் வருஷங்களை 15 வருஷம் வந்து ஆண்டவர் வந்து கூட்டி கொடுக்குறாங்க. அதை மாதிரி அவங்க வியாதிப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஆயுசு நாட்களை வந்து கூட்டி கொடுத்தாங்க. இந்த எசேக்கியா ராஜா வந்து வியாதிப்பட்டு அவர் குணம் ஆகிறார். குணம் ஆன பிறகு வந்து அவர் குணம் ஆனதை வந்து கேள்விப்பட்டு பாபிலோனின் ராஜா வந்து அவருக்கு வந்து நிரூபங்களையும் வெகுமதியையும் அனுப்புகிறாரு. அதே மாதிரி இந்த நபர் வந்து வியாதிப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பிய போது அவரை பார்க்க சில நபர்கள் வந்து வந்திருந்தாங்க. எசேக்கியா ராஜாவை தேடி அந்த பாபிலோன் ராஜா வந்து வந்ததை பார்த்து அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. இந்த ராஜா தனக்கு உண்டான எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு அவரை வந்து நலம் விசாரிக்க வந்த ஒருத்தருக்கு
எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. அதாவது அவருக்குள்ளே வந்து பெருமை, நான் இவ்வளோ வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மன மேட்டிமை அவருக்குள்ளே வந்து வந்துட்டு. அதே மாதிரி இந்த நபர் வந்து அவர் என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, மனைவி பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து வெளியே எல்லார்ட்டையும் சொல்கிறது. அவருடைய பர்சனல் விஷயங்கள் A to Z வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மனைவி பிள்ளைகள்லேருந்து அவர் சம்பாதிச்ச சொத்து முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தார். இவருடைய ப்ராப்பர்ட்டியை குறி வச்சு இவருக்கு சூழ்ச்சி செய்து தீய ஆலோசனைகள் வந்து இவருக்கு இந்த பாபிலோன் ராஜா மாதிரி உள்ள ஆட்களால் இவருக்கு வந்து தீய ஆலோசனை வந்து கொடுக்கப்பட்டது. இந்த நபர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும், தன் மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்ப விஷயம் எல்லாத்தையும் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, அதை மாதிரி சொத்து விஷயங்கள், பண விஷயம், ப்ராப்பர்ட்டி எங்கெங்கே வாங்கியிருக்கிறது, எல்ஐசி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்படி எல்லா காரியங்களையும் குறித்தும் வந்து நலம் விசாரிக்க வந்தவங்ககிட்ட வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பேசி வச்சு நல்லா இருந்த உடனே அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு. இந்த நபரோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தனக்குரியதை வந்து மற்றவங்ககிட்ட வந்து வெளியே தெரிவித்தது தான். இவர் வந்து எல்லாத்துட்டையும் வெளியே தெரிவித்ததன் காரணமாக அவங்க மற்றவர்களோட தீய ஆலோசனைக்கு வந்து செவி கொடுத்து அதற்கு வந்து உடன்பட்டு போய் சில பேர் வந்து இதைத்தான் வீட்டு விஷயங்களை, குடும்ப விஷயங்களை ஆலோசனை போய் ஷேர் பண்ணுறது, மனைவி வந்து உடன்பட்டு செவி கொடுத்து போயிட்டாங்க. பிள்ளைகளை குறித்து ஷேர் பண்ணுறது, தனக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி இந்த காரியங்களை குறித்துலாம் ஷேர் பண்ணுறது. இப்படி ஷேர் பண்ணும்போது அந்த காரியங்களே அந்த நபரே, நம்ம யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறோமோ அந்த நபரே நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வந்து மாறுவாங்க. இல்லை அந்த நபர் மூலமாக ஏதாவது லாஸ், இழப்புகளுக்கு வந்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படும். அதனால் இதை மாதிரி பர்சனல் விஷயங்கள் எதையுமே போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ வெளியே உள்ளவங்ககிட்டயோ வந்து ஷேர் பண்ணக்கூடாது. எசேக்கியா ராஜா அந்த பாபிலோன் ராஜாக்கிட்ட வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. அப்போ வந்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ராஜாக்கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரனாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எசேக்கியா ராஜா எல்லா செல்வங்களையும் பாபிலோன் ராஜாவுக்கு காமிச்சதன் நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன வந்திருக்குன்னா, அவன் செல்வம் ஃபுல்லாக பாபிலோனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வார்த்தை வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நீ இனி பெறப்போகிற உன் பிள்ளை கூட அங்கே வேலைக்காரனாக இருப்பான் அப்படிங்கிற வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து வருது. அப்படி சொல்லும்போது அவர் அதை குறித்து ஃபீலே பண்ணலை. அவர் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவருடைய வார்த்தை நல்லது தான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இந்த இடத்துல அவருக்குள்ளே வந்து சுயநலம் இருக்குது. பிள்ளைகள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு. அவருடைய குழந்தைகள் வந்து வேலைக்காரராக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து அவருக்கு குழந்தைகளை குறித்த எந்த எண்ணமும் கிடையாது. அவரோட நாட்கள் வர நல்லா இருக்கும்ல, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
எசேக்கியா ராஜா தனக்கு உண்டானதை எல்லாம் பாபிலோன் ராஜாவிடம் காண்பித்ததன் நிமித்தம் அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் பாபிலோன் நாட்டுக்கு வந்து அவர் வந்து கொண்டு போயிட்டாங்க. அவர் வந்து இழந்து போயிட்டார். அதுபோல் இந்த நபரும் இவருடைய ஆஸ்திகளை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களிடம் இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த சாட்சியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்து தேவனோட சித்தம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இந்த பூமியில் எவ்வளோ நாள் வாழணுங்கிறத வந்து தேவன் குறித்திருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி சரியாக நம்ம கரெக்டாக வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஆனால் ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுது கண்டிப்பாக உயிரோட வேணும், பிள்ளைங்க இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஜீவனை வந்து மீட்டு வாங்கினாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னால் இருந்த வாழ்க்கை போல் சிறப்பாக இருந்தால் தான் அது வந்து நலமாக இருக்கும். ஆயுசு நாட்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கூட்டி வாங்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து ஆண்டவரை மறந்து வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் வந்து கிடையாது. நம்ம 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம வந்து வாசிக்கும்போது இந்த எசேக்கியா ராஜா வந்து தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஜீவனை கொடுத்தார். ஆனால் அதை வந்து அந்த அந்த காரியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நடந்து கொள்ளாமல் அவருக்குள்ளே வந்து பெருமை, மனமேட்டிமை, எனக்கு வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் அவருக்குள்ள செல்வங்களை, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் வந்து வெளியே வந்து காமிச்சார். அதன் காரணமாக அவர் எல்லாத்தையும் இழந்து அவங்க குழந்தைகள் கூட வந்து இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு வந்து வேலைக்காரர்களாக ஆகும்படியான சூழ்நிலை வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டது. இந்த ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது இது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். 2வது முக்கியமான விஷயம்னா, நமக்குரிய பர்சனல் விஷயங்களை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபேமிலியை குறித்து, தனக்கு உண்டான சொத்து, ப்ராப்பர்ட்டி, பணம், இந்த காரியங்களை குறித்து யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. மனமேட்டிமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க, எனக்கு தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மனமேட்டிமை ஆகக்கூடாது. முக்கியமாக இந்த இடத்துல ஆலோசனைகளை குறித்து நம்ம பார்க்கணும். ஆலோசனைகள் வந்து நமக்கு நல்ல ஆலோசனையும் வரும், தீய ஆலோசனையும் வரும். நமக்கு யார் ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனை வந்து வேதத்தின் படி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அந்த ஆலோசனையின் படி வந்து நம்ம நடக்கணும். வேதத்துக்கு புறம்பாக தீய ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஆலோசனைகள் வந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, ஞானத்தை போதிக்கக்கூடிய வரம் பெற்றவங்க, இதை மாதிரிப்பட்ட நபர்கள்ட்ட இருந்து ஆலோசனை பெறும்போது அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே அந்த ஆலோசனை வந்து நல்ல ஒரு சரியான ஆலோசனை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனால் உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இதை மாதிரி வெளியே உள்ளவங்ககிட்டலாம் போய் ஒரு காரியத்தை நம்ம வந்து சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே நடக்கும்போது குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை போய் பிரிவினையை வந்து அது அதிகப்படுத்தும். எனவே நாம் ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து நம்மளுடைய கண்ணீருக்கு அவர் பலன் தரும்போது நாம் அவரை பற்றி கொண்டு அவரை பின்பற்றி வாழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.